கடகராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்தோஷமாக சந்திக்கிறேன். அது காரணம் இருக்கு. பொதுவாக கடகராசி பிரதமரை பற்றி பல முறை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். பொதுவாக ராசி நல்ல ராசி, மனக்காரகனான சந்திரனை ஆதிக்கமாக கொண்டு உங்கள் ராசிக்குள்ள தான் குரு பகவான், ஞானக்காரகனான குரு பகவான் உச்சமடைகிறார். இப்போ இரண்டு விதமான தன்மைகள் உங்களிடம் இருக்கும். எல்லா தன்மையும் இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் கர்வமும் இருக்கும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் சொல்வது தான் சரி என்று வாதிடக்கூடிய நிலையும் உங்களிடம் இருக்கும். இதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவீங்க. ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருப்பீங்க, நீதிபதியாக இருப்பீங்க, வழக்கறிஞராக இருப்பீங்க. இப்படி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று திட்டவட்டமாக கூறுவதில் தெளிவானவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். உங்களிடம் யாரும் வாதம் செய்ய முடியாது. எந்த நிலை வந்தாலும் அது சந்திக்க முடியும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் தான் ஞானத்தை உபதேசிப்பீங்க, அதே நேரத்தில் சங்கடத்திற்கு அதிகமாக ஆட்படுபவர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஊருக்கெல்லாம் பள்ளி நல்லதாக சொல்லும். இந்த கடைசியில் பள்ளி விழுகின்ற இடம் பார்த்தீங்கன்னா கழிந்து பணியாக இருக்கும். அதுபோல தான் உங்களுடைய நிலை, பலருடைய நிலை இருக்கும். இதற்கு மேலே சில விதிவிலக்கு இருக்கும். பூர்வ புண்ணிய பலன், ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலை, சில விதிவிலக்குகள் இருக்கும். இருந்தாலும் திசா புத்தி ஒரு பக்கம் இருந்தாலும், கிரக நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்கள் உறுதியாக இருக்கும். அப்போது 25% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் கை கொடுக்கும். திசா புத்தி கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, மற்ற நிலைகள் சரியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த கோச்சார கிரகங்களுடைய சஞ்சாரம் வருகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். சரி, இப்போ என்ன இந்த வார்த்தைன்னா, இந்த மே மாத பலன்களை பார்க்கின்ற போது இந்த மே 1ஆம் தேதி ஒரு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசல் கதவை தட்டுகிறாள் என்று சொல்லணும். அதுக்கு காரணம், ஒரு பழமொழி இருக்கு, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு ஆண்டாக 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் குரு பகவான். அந்த நிலையின் காரணமாக கடகராசியில் பிறந்த உங்களில் பலருக்கு தொழிலில் சங்கடம் ஏற்பட்டிருக்கும், உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும், செய்து வருகின்ற தொழிலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், பார்த்து வரும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் ஒரு நிறுவனத்தை விட்டு தனியாக வந்திருப்பீர்கள். இதையெல்லாம் யார் செய்தார் என்றால் நீங்கள் செய்யவில்லை, 10ஆம் இடத்து குரு செய்தார் என்பதுதான் உண்மை. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார் குரு பகவான். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது. 12 ஆண்டிற்கு ஒரு முறை இந்த நிலை ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏற்படும். அப்போ கடகராசினருக்கு 11ஆம் இடத்தில் இந்த மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் சந்திருக்கிறார். அது லாபஸ்தானம். ஒரு அற்புதமான பலன்களை அடையக்கூடிய நிலை இனி கடகராசினருக்கு இருக்கிறது. இப்போ 9 கிரகங்களை பற்றி சொல்லிக்கிட்டு வர, இப்போ குரு பகவானை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோங்க. நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒரு ஆயுள் காரகத்துவம் சனி பகவான், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. குரு பகவான் யாரு பார்த்தீங்கன்னா தனக்காரகன், புத்திரக்காரகன். புரியுதுங்களா? பணத்தை அள்ளி கொடுத்திடக்கூடியவன் தான் குரு பகவான் தான். பதவியை கொடுத்திடக்கூடியவர் அவர் தான். இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு சாதகமான பலன்களை வழங்க மாட்டார் என்று சொன்னாலும் 11ஆம் இடத்தில் சந்திருக்கின்ற போது அந்த இடத்திற்கும் நற்பலன்களை வழங்குவார். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான், முதல்ல சொல்லிட்டேன், குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள தான் உச்சமடைகிறார். அவர் 11ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். இப்போ லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த ஆண்டு முழுவதும். அதற்கும் மேலாக அவருடைய 5ஆம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ இதற்கு முன்னதாகவே ஒரு 6 மாதமா கொஞ்சம் துணிச்சலா நீங்க நடைபெற்றிருப்பீங்க, தைரியமா செயல்பட்டு வந்திருப்பீங்க இந்த 6 மாதமா. அதற்கு காரணம் இந்த 6 மாதமா கேது பகவான் அங்க இருக்கார் 3ஆம் இடத்துல. இப்ப குரு பகவானின் பார்வையே 3ஆம் இடத்திற்கு உண்டாகிறது மே 1ஆம் தேதி முதல். அதன் காரணமாக தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், வேகம், விவேகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும்.
அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போ அந்த 5ஆம் இடத்தின் மீது தாங்க சனி பகவானின் பார்வை 10ஆம் பார்வையும் இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஒரு கவலை உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, பெற்றோரால் சங்கடம், பிள்ளையால் நெருக்கடி, இந்த குழப்பம்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ இனி பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் முதல்ல உங்களுக்கு கிடைக்குங்க. ஆலயங்களுக்கு போயிட்டு வர முடியும், பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும், பிள்ளைகளை நீங்கள் எதை நோக்கி கொண்டு செல்ல நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பு நிறைவேறும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். அடுத்து கடகராசினரே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. குரு பகவான் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது. ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஒன்று, முதல் தகவல் பார்த்தீங்கன்னா கல்யாண வயதில் இருக்கின்ற கடகராசினருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் நடைபெற ஆரம்பிக்கும், வரன் வரும், மனமடை ஏறக்கூடிய நிலை உண்டாகும், கல்யாண பாக்கியம் வந்துடுது. இப்போ குரு பார்வை வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்துக்கிட்டு வந்தவர்களுக்கு சின்ன சங்கடம் இருந்திருக்கும் மனசுக்குள்ள. இப்போ சங்கடம் உடைந்து மீண்டும் கூட்டு தொழிலில் ஆதாய நிலை ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். நண்பர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு விலக ஆரம்பிக்கும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் வாழ்க்கை விசாலமாக போகிறது, வெற்றி அடைய போகிறது, பொருளாதார நிலை உயரப் போகிறது, புதிய சொத்து சேர்க்கை உண்டாக போகிறது. எல்லாவற்றிலும் ஆதாயமான நிலை என்பது இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஒரு ஆதாய காலம் தொடங்குகிறது. இன்னொரு பக்கம் கேது பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரித்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். இதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஒன்று இருக்கு. இப்போ குரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கேது வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க மையமா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை சுற்றி ஒரு 6-7 பேர் நிற்கிறாங்க. ஒரு பலசாலி 2 பேர் வந்து உங்களை தூக்கி காப்பாத்துறாங்க. இன்னொரு 2 பலசாலி பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சு தள்ள ஆசைப்படுறாங்க. அந்த நிலையை யார் செய்கின்றார்கள் என்றால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சனி பகவான் 2 விதமான பலன்களை கொடுத்திருக்கூடிய புரிஞ்சுக்கிங்க. ஒன்று, ஆயுளில் சங்கடத்தை ஏற்படுத்துவார், ஆயுள்காரகன் நோய் நொடியை உண்டாக்குவார், உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவார், விபத்துகளை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் எதுவுமே ஏற்படுத்தவில்லை, நன்றாகவே வைத்திருக்கிறார் என்றால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அந்தஸ்து செல்வாக்கு இருக்கு பாருங்க உங்களுக்கு, அதில் சரிவை ஏற்படுத்துவார். இப்போ சில பேர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, சில பேர் ரொம்ப உச்சத்தில் இருந்தவங்கலாம் திடீர்னு காணாமல் போயிருப்பாங்க, காணாமல் போயிருக்காங்க. இப்போ நித்யானந்தா இருந்தார், ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டே இருந்தார். ஒரே ஒரு வீடியோ தாங்க, ஒரே ஒரு வீடியோ தான், இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இன்னொருத்தர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த அந்தஸ்து குறையக்கூடிய நிலை ஏற்படும்னா சனி பகவான் 2 விதமான விஷயங்களை கொடுத்திடக்கூடியவர். ஒன்று உயிர் காரகத்துவம், இன்னொன்று பொருள் காரகத்துவம். ஒன்று உயிருக்கு எந்த விதமான சேதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால், நோயை கொடுக்கவில்லை என்றால், விபத்தினை உண்டாக்கவில்லை என்றால், இன்னொரு பக்கம் உங்களுடைய செல்வாக்கில் சரிவை ஏற்படுத்துவார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த அலைபேசி புதுசாக வந்து பாருங்க, அதில் எல்லா விதமான சாதனமும் இருக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க வெளிப்படையாக பேசிட்டு இருப்பீங்க, எல்லாம் பதிவு செய்யப்படும், நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். இல்லை உங்களோட பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க தெரியாமலே, இதையெல்லாம் சந்தித்து அவமானப்படக்கூடிய நிறையும் உண்டாகும். அதனால் இந்த எச்சரிக்கையையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அது இதுதாங்க, சனி அங்கே 8ஆம் இடத்தில் இருக்கார், அதனால் இந்த பலன். அதற்கு மேலாக ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பாக்கியத்தை ஏற்படுத்துவார்கள், எந்த விதமான சங்கடங்களையும் உண்டாக்கிட மாட்டார்கள். அப்போ இடம் வாங்குவது, இடம் விற்பது, இடத்திற்காக முயற்சி செய்வது, வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சி வெற்றி அடைவது,
என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஒரு யோகமான நிலையே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்க போகிறது. இதற்கும் மேலாக ராஜகிரகமான சூரிய பகவான், உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதி சூரிய பகவான், அவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே, மே மாதம் முழுவதுமே அற்புதமான பலன்களை அள்ளித்தர இருக்கிறார். இப்போ தேர்வு எழுத போறீங்களே, ஒரு அரசு தேர்வு எழுத போறீங்க, வேலைக்காக தேர்வு எழுத போறீங்க, அந்த தேர்வில் வெற்றி கிடைக்கும். ஒரு விண்ணப்பம் போறீங்க, விண்ணப்பம் நிறைவேறும். வழக்கு தொடுக்கிறீங்க, வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். அப்போ அரசாங்க ரீதியாக எந்தெந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் உடைந்து உங்களுக்கு சாதகமாகும். வழக்காக இருந்தாலும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும், முயற்சியாக இருந்தால் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். அதே சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதி அவரும் வராரு. அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வெற்றி 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 சொல்லிட்டு போகலாம். ஒரு யோகமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்தில் கொஞ்சம் கலைத்துறையினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெளிநாட்டிற்கு போயிட்டு வரவங்களுக்கு யோகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். 6ஆம் தேதிக்கு பிறகு மாணவர்களுக்கு கொஞ்சம் யோகமான நிலை ஏற்படும். இந்த மாதத்தில் 2ஆம் தேதி காலை 11:44 முதல் 4ஆம் தேதி மதியம் 2:11 மணி வரையும், மீண்டும் 29ஆம் தேதி இரவு 7:53 முதல் 31ஆம் தேதி இரவு 10:25 வரையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 2 முறை சந்திராஷ்டமம் வருகிறது. அப்போ இந்த 2 முறையும் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்களில் மனம் தடுமாறும். வாகனத்தில் போயிட்டே இருக்கீங்க, சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும், வண்டி வேற ஏதாவது நிலைமைக்கு போயிடும். அப்போ சந்திராஷ்டம நாட்களில் ஏதேனும் சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பிரச்சனைகள் வராமல் போகும். இந்த மாதத்தில் 2ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் உங்களுக்கு யோகமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வாய்ப்பிருந்தால் ஒரு முறை திங்களூர் சென்று வாருங்கள், சந்திர பகவானை தரிசித்துட்டு வாருங்கள், வளம் அடைவீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே கிரகங்களின் சஞ்சார நிலையை வைத்து இந்த பலன்களை சன் ஆஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடன் இணைந்து நானும் உங்களுக்கு இந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பலன்களை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரக சஞ்சார நிலை வைத்து மட்டும்தான். இதில் சன் ஆஸ்ட்ரோ டிவி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லோருக்குமே பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்களை தொடங்கி மிக பெரும் தலைவர்களுக்கு கூட பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான், யாருக்கும் எதிர்மறையான பலன்கள் என்பது அல்ல, எங்களுடைய விருப்பங்களை தெரிவிப்பது அல்ல. கிரகங்கள் ஒருவருக்கு எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்களோ அந்த பலன்களை உங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள், கௌரவமாக வாழக்கூடியவர்கள், எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள். உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 விதமான தன்மை இருக்குங்க. பொதுவாக எல்லா கிரகங்களும் உங்களை சுற்றி தான் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் சிம்ம ராசினராக இருந்தாலும் கேதுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூரத்தில் பிறந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரம் மாறிட்டு இருக்கும். முழுமையாக சூரியனுடைய ஆதிக்கம் என்பது இல்லை. அங்கே கேதுடைய ஆதிக்கம் இருக்கும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும், உங்களுடைய சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ 2 கலவைகள் சேர்ந்தது தான் சிம்ம ராசியில் பிறந்தவருடைய பலன்களாக இருக்கும். ஒரே சிம்ம ராசி பார்த்துருப்பீங்க, மகத்தில் பிறந்தவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, பூரத்தில் பிறந்தவர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. தன்மைகள் வேறுபடும், செயல்பாடுகள் வேறுபடும், நடவடிக்கைகள் மாறுபடும். அப்போ எல்லோரும் ஒன்று போல் இருப்பதில்லை. சரி, விஷயத்து வரும். 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பான் என்பது பொதுவான விதி. இந்த மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இத்தனை காலமும் இத்தனை வாரமும் உங்கள் ராசியை பார்த்த குரு பகவான் பார்வை இப்போ ராசிக்கு கிடைக்க போவதில்லை. அப்போ ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும். உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால்
வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுடைய பதவிகளில் பொறுப்புகளில் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும், மே 1ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா இது நாள் வரையில் உங்களை பாதுகாத்தவரே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்மறையான நிலையினை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திட இருக்கிறது. இது கிரக சஞ்சாரத்தை வைத்து சொல்கின்ற பலன். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இருக்கு, சாதகத்தை சொல்ற இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ உடல் நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த வரையில் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும், வேலை பளுவை குறைத்துக் கொள்ள வேண்டும், கொஞ்சம் ஓய்விற்கு இடமளிக்க வேண்டும், உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சில பேர்லாம் தயாராகிடுறாங்க கரெக்டாக. இப்போ இந்த கிரகங்களில் செய்ய போவது தெரிந்த உடனே ஒரு சிலர் முன்னதாகவே தயாராகி விடுகிறார்கள். அப்போ ஓய்வெடுக்க போகிறோம், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள போகிறோம், இப்படி தயாரிப்பு பணிகளை, அதனால தான் இந்த பலன் பார்ப்பதே. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன் உண்டாகும். அப்போ இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி. தெளிவாக சொல்லணும்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது நட்பு வட்டத்திற்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கு ஒரு இணக்கமற்ற நிலையினை உருவாக்குவார். ஒரு கூட்டு தொழில், ஒரு நிர்வாக மேலாண்மை, ஒரு ஒற்றுமையாக இருந்த நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடமான நிலையினை ஏற்படுத்துவார். ஏன் சனி பகவான் 7ஆம் இடத்துல ஒரு 6 மாசமா இருக்காரு, ஏன் ஏற்படுத்தல் நீங்க கேட்கலாம். அப்ப குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தது, அதன் காரணமாக எந்த விதமான சங்கடமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படவில்லை. இப்ப குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து விட்டது, அதன் காரணமாக சனி பகவானின் 7ஆம் பார்வைக்கு, சப்தம பார்வைக்கு சிம்ம ராசியினர் ஆளாகிறீர்கள். அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் ஆகணும். சரி, இந்த நேரத்தில் இன்னொரு ஆறுதல் ஒன்று இருக்கு. என்ன ஆறுதல்? குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் பதிகிறது. இப்போ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக வார்த்தை விட்டுருப்பீங்க, ரொம்ப வேகமாக பேசியிருப்பீங்க. இப்போ அளந்து பேச ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் நிதானம் வரும் உங்களுக்குள்ள. குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். வருமானம், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். சுகஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது உங்களுக்கு. அந்த சுகஸ்தானத்திற்கு சனி பகவானின் 10ஆம் பார்வை ஏற்பட்டு இந்த ஒரு 5-6 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ குரு பகவானின் பார்வை அந்த இடத்துக்கு வருது. அதன் காரணமாக ஒரு நிம்மதியான நிலை, ஓய்வு எடுக்கின்ற நிலை, மனதிற்கு சந்தோஷமான நிலை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ 6ஆம் இடத்திற்கு, ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. அப்போ எதிரிகள் எத்தனை பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 7 சனி இருக்காரு, அவங்க செய்ய வேண்டிய வேலை. இன்னொரு பக்கம் குரு பகவானின் பார்வை, இவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன். அப்போ எதிர்ப்புகள் இருந்தால் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், நோய் நொடி விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஆரம்பிக்கும். அப்ப இந்த நிலையும் சிம்ம ராசினருக்கு இருக்கிறது இந்த மாதத்தில். இதற்கு மேலாக பாக்கிய ஸ்தானத்தில் மே மாதம் 13ஆம் தேதி வரை சஞ்சரிக்கின்ற ஒரு ராசிநாதன் மே 14 முதல் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வராரு. அப்போ மே 14க்கு பிறகு ஒரு நல்ல நிலை, தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை வரும். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஒரு ஆதாயமான நிலைதான் மே 13க்கு பிறகு ஏற்படும். யாராக இருந்தாலும் சரி, இது கிரகங்கள் நமக்கு கொடுக்கின்ற பலன்கள். இந்த நேரத்தில் கேது பகவானின் 2ஆம் இட சஞ்சாரம் குரு பகவானின் பார்வையினால் உங்களுக்கு சாதகமாக போகிறது.
இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் பார்வைக்கு நீங்கள் இப்போது ஆட்பட்டு இருக்கிறீர்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் 4ஆம் தேதி மதியம் 2:12 முதல் 6ஆம் தேதி மாலை 4:39 வரை உங்கள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த மாதத்தில் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். சிவப்பு நிறம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சூரிய வழிபாடு உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோக மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். வார்த்தைகள் கவனம் வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, உங்களிடம் பேசும்போது பல நேரத்தில் சங்கடப்பட்டிருக்கேன். என்ன இவங்களுக்கு நல்லது சொல்ல முடியல, ரொம்ப சங்கடமாக இருந்துகிட்ருக்கு, எப்படி உங்களுக்கு பலன் சொல்வது என்று கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த மே மாத பலனை சொல்லுகின்ற போது, மே 1ஆம் தேதி தொடக்கமே கன்னி ராசினருக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாக எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்திடக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்ந்திடக்கூடியவர்கள், நிதானமாக வாழ்ந்திடக்கூடியவர்கள். உங்கள்கிட்ட பெரிய போராட்ட குணம்லாம் இருக்காது. யாரும் எதிர்த்துக்க மாட்டீங்க. உங்களுடைய காரியங்களில் மிக தெளிவாக இருப்பீர்கள். அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும். எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அது வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. எத்தனை வெற்றி வந்தாலும் அது வெளியே கொண்டாட மாட்டீங்க. நிதானமான வாழ்க்கை என்பது கன்னிராசி பிறந்தவருடைய வாழ்க்கையாக இருக்கும். சரி, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அற்புதமான தகவலுங்க உங்களுக்கு. என்ன தகவல்? இந்த மே 1ஆம் தேதி கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில் சொல்லிட்டே போகும்போது, ஒரு வருடமாக 8ஆம் இடத்தில் மறைந்திருந்த குரு பகவான், அஷ்டம குருவாக சஞ்சரித்து மறைந்திருந்த குரு பகவான் எந்த விதமான பலன்களையும் உங்களுக்கு வழங்காமல் உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்கி வந்த குரு பகவான், உங்களுடைய செல்வத்தில் சரிவு, செல்வாக்கில் சரிவு, குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த குரு பகவான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கே உண்டாகுது. இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, ராசிக்கே பார்வை உண்டாகின்ற போது ஒரு அற்புதமான, தெளிவான, யோகமான, அதிர்ஷ்டமான பலன்களை குரு பகவான் கொடுப்பார் அந்த ராசினருக்கு. அப்ப குரு பகவானின் பார்வைக்கு ஆளாக இருக்கின்ற ராசி கன்னிராசி. இரண்டாவது, 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்கும் சேர்த்தே பலன்களை வழங்குவார். இப்போ ஒரு பெரிய மனிதனுடைய சந்திப்பு, அவர்களால் ஆதாயம், அனுகூலம், விஐபியுடைய உறவு, நட்பு, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, தெய்வ அருள், தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நிலை எல்லாமும் கன்னிராசினருக்கு ஏற்பட இருக்கிறது. ஒரு சுருண்டு படுத்துக்கிட்டு நோயில் வாடிக்கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறி வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையினை இந்த மாதம் தொடங்கி நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தான் சனி, குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது. இப்போ தைரியமாக, துணிச்சலாக, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போ குடும்ப சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். குலதெய்வ அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையே, பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்ற ஏக்கங்கள் விலக ஆரம்பிக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கின்ற கன்னிராசினருக்கு திருமணம் நடக்கும். ஒரு அற்புதமான, ஒரு யோகமான, சந்தோஷமான காலகட்டமாக இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மே மாதத்தில் இன்னொரு தகவலும் உங்களுக்கு இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ குரு பகவான் யோக பலன்களை மே 1 முதல் வழங்க இருக்கிறார். இதற்கு முன்னதாகவே சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களை எழுந்து நடமாட வைத்திருக்கிறார். கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் மாற்றம் பெற்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நடமாடக்கூடிய நிலையினை சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை விலக்கி வைத்திருக்கிறார்.
எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். வம்பு வழக்குகளிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக்கியிருக்கார், இனியும் சாதகமாக்குவார். இப்போ 2 விதமான தன்மை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் தைரியம், தன்னம்பிக்கை, இன்னொரு பக்கம் வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து, வேலை வாய்ப்பு எல்லாமும் ஏற்பட இருக்கிறது. இந்த நிலையே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை. இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான், இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுது கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக, அந்த காலகட்டம் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையான காலகட்டம், சூனியம் வைத்தது போன்ற ஒரு காலகட்டம், நெருக்கடியான காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும். அதற்கு காரணம் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற கேது பகவான் மீது குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் இனி அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். இனி வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். இந்த சூனிய நிலை எல்லாம் மாறிவிடும். இந்த பக்கம் இந்த நேரத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் மே மாதம் 13ஆம் தேதி வரையில் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும், குரு பகவானின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் சஞ்சார நிலையும் உங்களை பாதுகாக்கும். மே மாதம் 14ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைகிறார். அரசாங்க ரீதியாக உங்களுடைய முயற்சிகளையாகவும் வெற்றியாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஏன்னா 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், களத்திரஸ்தானம். அந்த இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார். தைரியக்காரகன், வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன், ரத்தக்காரகன். ராகு பகவான் ஆசைகளை உண்டாக்கிடக்கூடியவர். அப்போ என்னதான் இருந்தாலும், என்ன பார்வைகள் இருந்தாலும் அவர்களுடைய காரகத்துவத்தை அவர்கள் செய்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒரு பக்கம் ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதை நோக்கி ஒரு ஓட்டமும் உங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பது ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். அவசரப்பட்டு எந்த வலையிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். அது மாய வலையாக மாறி உங்களை வீழ்த்திவிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களை சமாளிக்க முடியும். சுக்கிர பகவான் 21ஆம் தேதி முதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கியிருக்கிறார். புதிய வாகனம் வாங்குவது, பொன்பொருள் சேர்க்கை என்பது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. கலைஞர்களுக்கும் இந்த மாதம் யோகமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான மாதத்தில் உங்களை நான் சந்திக்கின்ற திருப்தியோடு இருக்கிறேன். இந்த நேரத்தில் 6ஆம் தேதி மாலை 4:40 முதல் 8ஆம் தேதி இரவு 7:59 வரை சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கவனமாக செயல்படுங்கள். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற வண்ணத்தில் உங்களை சுற்றி இருக்கின்ற நிலையை பார்த்து கொள்ளுங்கள். நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.